சங்கதின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர செய்த வைரல் சம்பவம், தீயாய் பரவும் காணொலி. ராஜபக்சக்கள் தொடர்பில் வெளியான பரபரப்பு தகவல். விமலின் தந்தை ராஜபக்சகளுடன் இருப்பதாக தகவல். யாழ்ப்பாணத்தில் சிக்கிய சுகாதார அமைச்சு ஊழியர்கள், தலைதெறித்தோடிய வாகனம். மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தை கைது. தாஜுதீன் கொலையுடன் மஹிந்தவின் மனைவிக்கு தொடர்பு, வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். ஊழலுக்கு எதிரான எமக்கு பாரிய அச்சுறுத்தல், ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். காதலிக்காக மனைவியை கொடூரமாக கொன்ற கணவன், அதிர்ச்சி சம்பவம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். ஊழலுக்கு சார்பான அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் எமக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மலேக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு பண்டாரவலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், எமது நாட்டின் ஏழ்மைக்கு பிரதான காரணம் லஞ்சம், ஊழலாகும். இது அரசியல்வாதிகள் முதல் அரசாங்கத்தின் உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை வியாபித்துள்ளது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்காக நாம் பாரிய செயற்றிட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். எமது நடவடிக்கைகளுக்கு எதிராக நிற்கும் அரசியல் செயற்பாடுகள் எமக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என குறிப்பிட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது விடுதலை புலிகள் அமைப்புக்கு பெசில் ராஜபக்ச பணம் வழங்கியதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ளை கொடியுடன் வந்த பொது மக்களை சுட்டுக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டதற்கான காணொலியை விரைவில் தாம் வெளியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தின் போது தான் பெசில் ராஜபக்சவுடன் ஒரு மணித்தியாலமாக உரையாடிக் கொண்டிருந்த போது 2005ஆம் ஆண்டு பணம் கொடுத்த செய்தியை பெசில் ராஜபக்ச தம்மிடம் கூறியதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தாம் குறித்த வேலையை செய்தமையினாலேயே 2005ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்துவதாக விடுதலை புலிகள் வாக்குறுதியளித்ததாகவும் பெசில் ராஜபக்ச தம்மிடம் கூறியதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். இந்த பணத்தை கொண்டே கடற்புலிகளுக்கு மே மாதம் மலேசியாவிலிருந்து படகுகள் கொள்வனவு செய்யப்பட்டன என்றும் பொன்சேகா கூறினார். அயல் நாடுகளிலிருந்து தேர்தலுக்காக கிடைத்த $2 மில்லியன் கிளிநொச்சிக்கு எடுத்துச் சென்று வழங்கியதாக பசில் ராஜபக்ச தன்னிடம் கூறியதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். பின்னர் அந்த டோரா படகுகளை யுத்த காலத்தில் பயன்படுத்தியே விடுதலை புலிகள் கடற்படையினரின் 10 டோரா படகுகளை மூழ்கடித்ததாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை 2009 பிப்ரவரி 1ஆம் தேதி தற்காலிகமாக யுத்த நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு ஜனவரி 28ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு உத்தரவிட்டார். அந்த சந்தர்ப்பத்திலேயே விடுதலை புலிகள் ஜனவரி 31ஆம் தேதி இரவு நந்திக்கடல் வழியாக வந்து பாரிய தாக்குதலை நடத்தியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இதனால் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் வரை கொண்டு செல்லப்பட்டதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அந்த சம்பவத்திற்கும் யுத்தம் நீடிக்கப்பட்டு அதற்காக இழக்கப்பட்ட உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் மஹிந்த ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேறொரு நாடாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ளை கொடி விவகாரம் குறித்து தான் விரைவில் காணொலியொன்றையும் வெளியிடவுள்ளதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். 2009 ஜனவரி 10ஆம் தேதி கோட்டாபய சவேந்திர சில்வாவிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி பேசியிருந்தார். அதன் பின்னர் தமக்கு முன்பாக கேமராக்கள் இருப்பதனை மறந்த சவேந்திர சில்வா தனக்கு அருகில் உள்ள உத்தியோகத்தரிடம் வெள்ளை கொடி விவகாரம் குறித்து கூறினார். வெள்ளை கொடிகளுடன் மக்கள் வருவதாகவும் எவ்வாறாயினும் அவர்களை கொள்வோம் என சவேந்திர சில்வா கூறியதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சாதாரண உடையில் நடந்து சென்ற காணொலியொன்று வைரலாகி வருகின்றது. நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதியும் அவ்வாறு சாதாரணமாக செயல்படவில்லை என சமூகவாசிகள் குறிப்பிட்டு வருகின்றனர்.
அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தந்தை மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் ராஜபக்சர்களின் வீட்டில் இருக்கின்றார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பேசுவதை நன்றாக கேட்டேன். அவர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பது தானும் தனது தந்தை, தாய் மற்றும் மனைவி மட்டுமே என தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் அவரது தந்தை ராஜபக்சர்களின் வீட்டில் இருப்பதால் பிமல் ரத்நாயக்கவின் சரி பிள்ளைகளை தீர்மானிப்பது அவருக்கு வாக்களித்த ஜேவிபியினர் அல்ல, ராஜபக்சர்கள் என சொல்லுகின்றனர். ஆனால் இப்போது பார்க்கும்போது ஜேவிபி பிரிவினை ஆரம்பித்து விட்டதாகவே தெளிவாகிறது என தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளின் ஆலைக்கு அதிகளவானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வீதி விபத்து தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியவை என தெரிவித்த அவர், இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னோக்கி செல்லும் போது விபத்துக்களை தடுப்பதற்கான செயற்பாடுகள் ஒவ்வொரு துறையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விபத்து தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக விபத்துக்கள் மற்றும் மருத்துவமனைகளில் ஏற்படும் தாக்கங்களையும் குறைக்க முடியும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமது மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தை ஒருவரை ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கையில் துப்பாக்கியுடன் பொதுமகன் ஒருவர் நடமாடுவதாக ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தமது குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர் குடும்பத்தை விட்டு வெளியேறும் போது அவரது மகனுக்கு 4 வயது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது எனவும் குறித்த துப்பாக்கி சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் உள்ள ஒருவரின் ஊடாக தமக்கு கிடைத்ததாகவும் சந்தேக நபர் காவல்துறையிடம் கூறியுள்ளார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் அருந்திக் கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர். இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் இது நோயாளர் காவு வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்திச் சென்றுள்ளார். குறித்த வாகனத்திற்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. அது பியர் வச்ச பியர் இல்லை, நாங்கள் சும்மா அது என்னது பியர் டின் தானே? ஓ, எடுங்க, அது பியர் எடுங்க, பியர் பியர் எடுங்க. ஓ, இது ஆம்புலன்ஸ் தானே? ஆம்புலன்ஸ் இல்லை, இது ஆம்புலன்ஸ் சரி. அது நீங்களே நாங்கள் இப்படி நான் பிரேச மெம்பர். நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு என்ன இது பண்ணுறீங்க? இது ஆம்புலன்ஸில் பியர் அடிச்சு கொண்டுக்கிறீங்க. யார் டிரைவர்? யார் டிரைவர்? இல்லை, ஹெல்த் மினிஸ்டர். ஐயா கேளுங்க, இது ஆம்புலன்ஸ் இல்லை. ஓ, என்ன சொல்லுங்க ஆம்புலன்ஸ் இல்லை? ஆ, ஹெல்த் மினிஸ்ட்ரி தானே? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தானே? ஆ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தானே? ஆ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தானே? ஆ, இதில் பியர் தானே கொண்டு வந்து வச்சு அடிச்சு கொண்டுக்கிறீங்க. ஆ, எங்கே ஓடுறீங்க? ட்ரிங்க் பண்ணிவிட்டு நாங்கள் டிரைவ் தானே? ஆ, ஆ, டிரைவரை வடிவாக பாருங்க. கொண்டு வந்து பியர் வச்சு வடிவாக குடித்து எடுத்தாண்டு ஓடினோம். ஆ, பாருங்க எல்லாமே இங்கே அல்லப்பட்டி சந்தில் ரிவர்ஸ் அடிச்சு பயத்தில் ஓடுறீ. ஆ, வடிவாக பாருங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரியோட வெஹிக்கிள் கொண்டு வந்து வச்சுட்டு டிரைவரும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி போட்டு ரிவர்ஸில் போடுறீ பாருங்க. ஆ,
இதுதான் இப்போ அரசாங்கத்தில் நடக்கிற நிலைமை. பாருங்க வடிவா ரிவேஸில் போகுதா, ரிவேஸில் போய் ரெண்டு கூட கதைக்கே இல்லாமல் பியரை உள்ள எடுத்து வச்சு குடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவில் அவர் இப்போ திரும்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடு. நிலைமையை பாருங்க, ஃபோட்டோஸும் இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். பீகார் மாநிலம் நாலந்த மாவட்டத்தில் வசிக்கும் விகாஸ் குமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சுனிதா தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் முடிந்த பின்புதான் விகாஸ்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவி இருப்பதும் அப்பெண்ணை விவாகரத்து செய்யாமல் 2வது திருமணம் செய்ததும் சுனிதாவிற்கு தெரிய வந்தது. ஆனால் சுனிதா குடும்பத்தினர் அவரை சம்மதிக்க வைத்து விகாஸ்குமாருடன் ஒன்றாக வாழ வைத்தனர். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் பிறந்து அடுத்தடுத்து இறந்தன. இதனையடுத்து விகாஸ்குமார் தான் இன்னொரு பெண்ணை காதலிப்பதாகவும் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் சுனிதாவிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட சண்டையில் சுனிதா தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டார். அதன் பின்பு சுனிதா வீட்டிற்கு சென்று அவரை மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு விகாஸ் வற்புறுத்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் சுனிதா மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொன்றுள்ளார். தீயில் கருகிய உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ள காவல்துறையினர் இந்த கொலை தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செங்கதிரின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.